வெட்டி பெற சோலையண்ணா மிகவும் அருமையாக படம் எடுத்துள்ளார். இந்த மாதிரி படம் மேலும் மேலும் ஒரு சில படங்கள்லாம் வந்து வர வேண்டும். இந்த நாடக காதல் அது எல்லாமே ஒழிய வேண்டும். கண்டிப்பா எல்லாருமே படம் பார்ப்பாங்க. அது ஒரு தரங்க. திரௌபதி எனக்கு மிகவும் பிடித்த இயக்குனர் மோகன்ஜி அண்ணா. இன்னும் அவருடைய அப்டேட் இருக்கு. கண்டிப்பா இன்னொரு படம் வரும். கண்டிப்பா அதுல வந்து நாடக காதல் சொல்லியிருப்பாரு. நாடக காதல் முழுமையாக ஒழிய வேண்டும். கண்டிப்பா ஒழிய வேண்டும். இதுல எதுவுமே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. காதல் கதை அதுல இருக்கு. அதுல முழுமையா எடுத்து வந்து காடு வெட்டி அவருடைய வாழ்க்கை வரலாறு. ஜாதி அரசியல் இதுல எதுவுமே பேசவே இல்லை. திரும்ப திரும்ப சொல்றேன், ஜாதி அரசியல் இதுல பேசவே இல்லை. எல்லாருமே வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. ஆமா, அவரை பத்தியான ஒரு கதை தான். அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாருமே வந்து பாருங்க. தேங்க்யூ சோ மச். சூப்பரா நடிச்சிருக்காரு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பியும் மாசா கொடுத்திருக்காரு இந்த படத்துல. ஃபைட் சீனு எல்லாமே சூப்பரா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. நல்லா இருக்காங்க ப்ரோ. தேங்க்யூ. காமெடியா அதுல இருக்கு ப்ரோ. காமெடியும் இருக்கு, லவ் சீனா இருக்கு, எல்லாமே இருக்கு. திருவண்ணாமலை அந்த சைட்ல இருந்து எடுத்திருக்காங்க. நல்லதா இருக்கு ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. தம்பி வேலைக்கு போனோம். காடு வெட்டி படம் எப்படி இருக்கு? ஆர்கே சுரேஷோட நடிப்பு எப்படி இருக்கு? இது வந்து ஒரு ஜாதி படமா இல்ல காடு வெட்டி அப்படின்றதே வந்து ஒரு சமூகத்தை குறிக்கிற மாதிரி இருக்கு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? படம் எப்படி இருக்கு? காடு வெட்டிங்கிற படம் ஒரு நல்ல படம். இது வந்து சாதி படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சாதியத்தை சாதியம் சார்ந்த விஷயங்களை சொல்கிற படம். இது சாதி படம் கிடையாது. ஒரு சாதிக்கு தூக்கி பிடிக்கிற படம் கிடையாது. சாதிய படம். சாதிகளை வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க, சாதிகளை வச்சு மனிதர்கள் அவங்கவுங்க எளிய மனிதர்களை என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம் சொல்ல வருது. ஆர்கே சுரேஷோட அவர் என்ன பாத்திரம் ஏத்துக்கிட்டு இருந்தாரோ அந்த பாத்திரத்தை ரொம்ப அருமையா பண்ணியிருக்கிறார். நல்லா பண்ணியிருக்கிறார். படம் எல்லாமே கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கும், கொஞ்சம் வந்து ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த படமும் அப்படிதான் இருக்கா? சண்டை காட்சிகள் இருக்கா? சண்டை காட்சிகள் இருக்கு. இந்த சண்டை காட்சிகள் வந்து இந்த படத்துக்கு தேவையான காட்சிகளா தானே இருக்குது. ஒரு இனத்தை ஒரு இனம்னா வந்து இதை வந்து இனம்னா ஜாதி மதத்துக்குள்ள கொண்டு போயிடாதீங்க. மனித இனம், ஒரு பறவை இனம். அந்தந்த பறவை அந்த எந்த இனங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வலிமையான சக்தி ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான சக்தியை தான் அதில் காமிக்கிறாங்க. அவ்வளோதான். இந்த சாதிய படம்லாம் கிடையாது. இல்லைங்க, ஃபேமிலியோட பார்க்கலாங்க. இதில் வந்து வல்கரா சொல்ற மாதிரி ஏ சர்டிஃபிகேட்டுங்கிறது இதுக்குள்ள வந்து ஒருத்தரோட, அதாவது எல்லா பக்கமுமே வெள்ளையாவே இருக்காதுங்க. எல்லா பக்கமுமே வெள்ளையாவே இருக்காது. எல்லா பக்கங்களும் வெள்ளையா இருக்காது. கருப்பு பக்கங்கள் எல்லா பக்கமும் இருக்கத்தான் செய்யும். குழந்தைகளுக்குள்ள இந்த படத்தை வந்து குழந்தைகள் பார்க்கும்போது கொஞ்சம் வன்முறைகளுக்குள்ள நம்ம உருவாக்குற மாதிரியான ஒன்று தெரியும். அதுக்காக என்ன கொடுத்துக்கலாம் முடியும். ஆனால் இது வந்து ஒரு கருத்து, ஒரு வலிமையான ஒரு கருத்தை சொல்ல வந்த படம். சாதி படம் தான், சாதிய படம் அல்ல. காடு வெட்டி அந்த டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா பல சர்ச்சைகள் எல்லாம் படம் எப்படி இருக்கு? காடு வெட்டியாருன்றது அவரோட ஊரோட பேருங்க. எல்லாரும் ஊரோட பேரை தான் அது வைப்பாங்க. காடு வெட்டியார் டைட்டில் வந்து அவரோட ஊரை பேரை வச்சு எடுத்திருக்காங்க. இன்னொன்று வட மாவட்டத்தில் நடக்கிற பிரச்சனையை தாங்க எடுத்திருக்காங்க. இதுல வந்து இரு சமுதாயத்தை சண்டை மூட்டணும் அதெல்லாம் பண்ணல. ஆனா ஒரு அரசியல் புத்தியால தவறான ஒரு காதலை வைத்து ஒரு நாடகம் ஆடுறாங்க. அதனாலதான் இந்த படத்தை கரெக்டா எடுத்திருக்காங்க. ஆமாங்க, வட மாவட்டத்தில் இது தொடர்ந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க. இதுக்கு ஒரு தீர்வு காட்டினா இந்த மாதிரி படங்களை மூலியமா காட்டினாதான் நாளைக்கு வந்து ஒரு பயம் உண்டாகும். அதுக்காக தான் காட்டுறாங்க. ஆமா, இதுல வந்து 90% லவ் ஸ்டோரி தான் இருக்குது. கிராமத்து இது இருக்கு. கிராமவாசிகள்லாம் எவ்வளோ இருக்காங்க, எவ்வளோ சந்தோஷமா ஒத்துமையா இருக்காங்க, அது எதனால பிரிஞ்சு போகுது, ஒரு குடும்பம் எவ்வளோ வந்து அவமானப்படுது, இதெல்லாம் காட்டியிருக்காங்க. லவ் பண்ணா ஏத்துக்க மாட்டாங்கலாம் கிடையாதுங்க. லவ் பண்ணா ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? அந்த பையன் அதுக்கான தகுதி இருக்கு. தகுதினா என்னங்க? படிப்பு,
வேலை பாக்குறாங்களா? சாதியெல்லாம் இங்கே கிடையாதுங்க. எல்லாரும் வீட்டு பெண்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வீட்டு பொண்ணு லவ் பண்ணா அந்த பையன் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்பாங்க. எடுத்தோடனே போய் அவன் வந்து விட்டுற மாட்டாங்க. அந்த பையன் நம்ம தகுதியானவனா, நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருப்பானா, நம்ம குழந்தைய 3 வேளை சோறு போடுவானா, இதை தான் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதும் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாதியை வச்சும் வந்து அந்த மாதிரி அப்படின்னு யாரு சொல்றா? சொல்றவங்க மேலதாங்க தப்பு. ஏங்க எந்த பெற்றோராச்சும் சொல்றாங்களா இது சாதியை வச்சு இந்த சாதி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வெட்டுறாங்களா? அப்படிலாம் கிடையாது. எத்தனையோ காதல் நல்லபடியா படிச்ச பையன் நல்லபடியா கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்கிறான். இந்த மாதிரி மது குடிச்சிட்டு கஞ்சா அடிக்கிற பசங்களாம் கல்யாணம் பண்ணி போனா நம்ம வீட்டு பெண்கள் எப்படி ஆகுன்றதுனால தான் அவங்க பயப்படுறாங்க. அதை பத்தின ஒரு கதையை தான் இந்த படத்துல காட்டி. ஆமாங்க, மதுனால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, சில அரசியல் காதிய பேச்சு கேட்டு நாடக காதல் நடக்கிறதுனால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க உண்மையான சீன் காட்டியிருக்காங்க. நாடக காதல் தான் காட்டியிருக்காங்க, உண்மையான காதல் இதுல வந்து தவறா கொண்டு போல. இதனால வந்து நீங்க சொல்றீங்களா அரசியல்வாதிகள் நாடக காதல் மாதிரி சப்போர்ட் பண்றாங்கன்றீங்களே, அவங்க வந்து எதிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல யார் எதிர்க்காங்களோ அவங்க தான் அந்த அரசியல்வாதின்னு கன்ஃபார்ம் ஆயிடும். இந்த படத்தை யார் எதிர்க்காங்களோ அவங்க தான் அந்த அரசியல்வாதி. அவங்களே முன்குறிந்து நான் தான் இதுன்னு கூட்டுற மாதிரி ஆடும். அதனால யாரும் எதிர்க்க மாட்டாங்க. நடக்கிற பிரச்சனை அவங்களுக்கும் பாதிப்பு இருக்குங்க. இன்னைக்கு மேல் சாதி கீழ் சாதி வீட்லயும் பெண்கள் வந்து லவ் பண்றாங்க. அதனால அந்த குடும்பம் பாதிக்கப்படுது. அதனாலதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதுல சாதி ஒன்றும் கிடையாதுங்க. இதுல ஏ சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க. வெறும் 18 வயசுக்கு மேல ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணுங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களே வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான மெசேஜ் நீங்களே சொல்லிட்டீங்க சின்ன பொண்ணு லவ் பண்றாங்கன்னு. 7வது படிக்கிற பொண்ணுக்கு 8வது படிக்கிற போது லவ்னா என்னன்னு தெரியுங்க? லவ்னா என்னங்க? அது அஃபெக்ஷனு. லவ்னா என்னன்னா விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பையன் நம்ம லைஃபுக்கு தேவையா, அதுக்கப்புறம் தாங்க லவ். அந்த காலத்துல லவ் எந்த வயசுல பண்ணாங்க? 25 வயசுக்கு மேலே தான் லவ்வே வரும். இப்போ எல்லாம் லவ் பண்றாங்க என்ன 16 வயசுல லவ் பண்றாங்க. அதனால நிறைய பாதிப்பு ஏற்படுது. அதனால தாங்க